ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு வாழை மீன் குழம்பு செய்கிறத பற்றி பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது இந்த அளவு பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தையும் பொரியிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மசாலா பொடிகள் கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1½ கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலாவை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கணும். இப்போ இதை வேக விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன் குழம்பு நல்லா குறுகி வரணும், வற்றி வரணும். இந்த அளவு குறுகுனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்ப நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மண் பாத்திரத்தில் இந்த மீன் குழம்ப செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். முதல்ல இந்த சைடில் இருக்கக்கூடிய விங்ஸை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மீனோட மேல் பக்கம் ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். அந்த ஒயிட் கலர் லேயரோடு வச்சு சமைச்சு சாப்பிட்டோன்னா வயிறு வலி வரும். அதனால் அதை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி நீக்கிடணும். அதுக்காக ஒரு தேங்காய் நார் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அது அழகாக க்ளீன் ஆயிரும். தேங்காய் நாரில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. சுத்தமாக அது போயிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனோட பல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இந்த மீனை வாங்கும்போதே அந்த தலையோட மேல் பாகத்தை கட் பண்ணி நீக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி வாலையும் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சுத்தமாக போயிடுச்சு. இதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.